கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையிலே சோதனை காலம், த ஹார் ஆஃப் டெம்டேஷன், சோதனை வேதனையை கொண்டு வருகிறது. சோதனையை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை வரும்போது நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை வரும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். யாக்கோபு சொல்லுகிறார், 1 அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நாம் பலவிதமான சோதனைகளிலே அகப்படுகிறோம். தேவன் ஒருவேளை ஏன் இவையெல்லாம் அனுமதிக்கிறார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக உருவாகும். பல வேளைகளிலே சோதனைகள் நம்முடைய இச்சைகளினாலே வருகிறது. மற்றொரு புறம் பிசாசினாலே சோதிக்கப்படுகின்றோம். இந்த விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அதாவது பரீட்சிக்கப்படுகிறது. இந்த விசுவாச பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். பரீட்சைக்கு மாணவர்கள் நன்கு படித்திருப்பார்கள் என்றால் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. பரீட்சையை சந்தோஷமாக எழுதுவார்கள், சந்தோஷமான ரிசல்ட் கிடைக்கும் என்று நம்புவார்கள். அதே போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சோதிக்கட்டுமே, நான் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு கூட நாம் இருப்போம் என்றால் நாம் பொறுமையோடு கூட இருந்து சந்தோஷமாக இருப்போம். நாம் ஒன்றிலுமே குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த பொறுமையானது பூரண கிரியை செய்கிறது நமக்குள்ளாக. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லப்பட்ட பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு மேலாக யோபுவை நோக்கி பாருங்கள். மிக பொறுமையாக இருந்தார். தேவ சமூகத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். நீங்கள் நானும் பொறுமையாக இருக்கும்போது, சோதனைகளை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுவோம். யாக்கோபு 1:12 சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that endures temptation. அதை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வாக்குத்தத்தம் உள்ள இந்த ஜீவ கிரீடம் எப்பொழுது கிடைக்கும்? சோதனையை நாம் சகித்து பொறுமையாக இருக்கும்போதுதான் அது கிடைக்கும். அதை நாம் சகிக்க வேண்டும். தேவனிடத்திலே அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். சோதனை வந்தவுடனே நமக்கு வேதனை வருகிறது. கர்த்தரை விட்டு பின்மாற்றமாகி போய்விடுகிறார்கள். அந்த சோதனையோடு கூட நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். யோபு
தனக்கு வந்த சோதனையோடு கூட கர்த்தரை பின்பற்றினார். அதில் உண்மை உத்தமமாக இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வர வேண்டும். அப்படி வரும்போது நாம் நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் அப்படி அன்பு செலுத்தும் போது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று யாக்கோபு ஆசிரியர் சொல்லுகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். சோதனை யாருக்கு வரும்? தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை வரும், கண்டிப்பாக. ஆனால் அந்த சோதனை நின்று கர்த்தர் ரட்சிக்கிறார். அதே வேளையிலே அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும். சோதனை வந்தவுடனே கர்த்தர் மீது முழு குற்றச்சாட்டையும் சுமத்தி விடக்கூடாது. தேவன் என்னை ஏன் சோதிக்கிறார் என்று கேட்காதிருங்கள். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. சோதனைகள் வரும். அந்த சோதனையிலே கர்த்தர் நம்மை காப்பாற்ற அறிந்திருக்கிறார். அதிலிருந்து தப்புவிப்பார். அதைத்தான் பேதுரு இங்கே நமக்கு தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். லோத்தை பாருங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அபபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்து ஒரு நீதிமானாக இருந்தார். அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே அவன் வாசமாக இருந்தான். சோதோம் கொமோரா தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தது. அங்குள்ள ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே நீதிமானாகிய லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்படுகிறார். நாள்தோறும் வருத்தப்படுகிறார். இன்றைய சமுதாயத்தில் கூட பொல்லாதவர்களை பார்க்கும்போது நாம் நாள்தோறும் வருத்தப்படுகிறோம். காலை எழுந்ததிலிருந்து மாலை வரைக்குமாக இந்த உலகத்திலே தான் நாம் இருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை ஆகவே முடியாது. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாக வேண்டும். நாம் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக வாழ்ந்தாக வேண்டும். இதை போல லோத்து வாழ்ந்தார். அந்த லோத்தை அவர் ரட்சித்தார். சோதோம் குமாராவுக்கு வந்த அந்த அழிவிலிருந்து லோத்தினுடைய குடும்பம் முழுவதுமாக காக்கப்படுகிறது, அவனுடைய மனைவியை தவிர. அன்பானவர்களே, லோத்தை ரட்சித்த தேவன் நம்மையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, சோதனைக்காரன் பிசாசு இயேசுவையே சோதித்தான். மத்தேயு 4வது அதிகாரம் 2லிருந்து 11 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது அதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இந்த கல்லெல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான். உடனே அவன் கேட்டுக்கொண்டபடியாக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யவில்லை. அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒரு நேர்த்தியான பதிலை கர்த்தர் அங்கே சொன்னார். நீங்களும் நானும் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தோம் என்றால், அவன் கேட்ட உடனே அவன் கேட்டதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்திருப்போம். ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை அவனுக்கு கோடிட்டு காட்டினார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது முறையாக பிசாசு
அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேலே அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதற்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். குதி என்றால் குதித்து விட வேண்டுமா? பிசாசு சொல்லுகிறான், உம்மை தேவதூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது, குதியும். உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற ஒரு வார்த்தையை அவனுக்கு எடுத்துரைக்கிறார். மறுபடியும் விடவில்லை. மூன்றாவது முறையாக பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நீர் பணிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது இவைகள்லாம் நான் உமக்கு தருவேன். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவன் ஒருவருக்குத்தான் நாம் பணிய வேண்டும், வேற யாருக்கு நாம் பணிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர், அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது பிசாசானவன் என்ன செய்தான்? அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். திரளான தேவ தூதர்கள் உங்களையும் என்னையும் சுற்றி வருகிறார்கள். தேவ தூதருடைய அரவணைப்பு, பாதுகாப்பு எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறது. நாம் பிசாசை எதிர்க்கும் போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனை எதிர்த்தார், விலகி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, சோதனைக்காரனாகிய பிசாசின் மூலமாக வருகிறது. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவையே அவன் சோதித்தான். அந்த சோதனையில ஆண்டவர் வெற்றி அடைந்தார். நீங்களும் நானும் வெற்றி அடைய வேண்டும். 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே தெசலோனிக்க சபையாருக்கு எழுதும்போது பவுல், ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை, அதாவது தீமோத்தேயுவை அனுப்பினேன் என்று அங்கே எழுதியிருக்கிறார். சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று அறியும்படி என்று சொல்கிறார். அன்பானவர்களே, எல்லா சபைகளுக்குமே சோதனை வருகிறது. யாராலே வருகிறது? பிசாசினாலே வருகிறது. அவன் சோதனைக்காரன், அவனுக்கு மற்றொரு பெயர். அவன் எல்லோருமே அவன் சோதிப்பான். நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். அப்பொழுது நாம் உறுதியாக நிற்க வேண்டும். பொதுவாக இந்த சோதனைகள் எல்லாமே மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு சோதனைகள் தான் வருகிறது. ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை வருகிறது என்று சில பேர் கவலை கொள்வார்கள். சோதனை மனுஷனாக பிறந்த எல்லோருக்குமே வருகிறது. இயேசு மாமிசத்திலே வந்தார், அவருக்கும் சோதனை வந்தது. அவர் தேவனுடைய குமாரன், வானத்திலிருந்து வந்தவர். அவருக்கே சோதனை வந்திருக்கும் போது நமக்கு சோதனை வராதா? எல்லோருமே பிசாசானவன் சோதிப்பான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு என்ன சோதனை வரும், அதுதான் உங்களுக்கு வருகிறது. இந்த விஷயத்திலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். There is no temptation take you but such as is common to men, but God is faithful. மனுஷனுக்கு நேரிடுகிற ஒரு சோதனை தான் உங்களுக்கு வருகிறது. தேவன் இதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இதுதான் நம்முடைய தேவன். தாம் பிள்ளை இவ்வளவுதான் சகிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதுக்கு மேல அவரை அலோவ் பண்ணவே மாட்டார். நீங்க உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, அவன் இடத்துல ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அவன் எவ்வளவு தூரம் அந்த பொருளை சுமக்க முடியும், அந்த சுமையத்தான் அவன்கிட்ட கொடுப்பீங்க. அவன் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை அவன் மேலே ஏற்றவே மாட்டீங்க. ஐயோ பிள்ளை அதெல்லாம் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளையின் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அதே போல நம்முடைய தேவன் நமக்கு வரக்கூடிய சோதனையை தாங்கத்தக்கதாக, அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். அவர்தான் நம்முடைய தேவன். ஆக நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைத்து பாருங்கள். அவர் ஒருபோதும் நம்மை சோதிக்கக்கூடிய தேவனே அல்ல. சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர், தாங்கக்கூடியவர், அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். யோபு 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொள்ளும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். தேவன் நகைக்கத்தான் செய்வார். தேவனுக்கு தெரியும் அந்த சோதனை என்ன ஆகும், அது ஒன்றும் இல்லாமல் போகும். நம்முடைய பிள்ளைகள் அந்த சோதனையிலே வெற்றி அடைவார்கள். யோபுவுக்கு அந்த சோதனை வந்தது, யோபு அதில் வெற்றி அடைந்தார். அதனாலே அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். அவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் அற்புதமானவர் என்பதை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, வரப்போகிற சோதனை காலத்திற்கு உன்னை தப்புவிப்பேன் என்று பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நமக்கு பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்குமாக சோதனை காலங்கள் தான். இந்த பிலதெல்பியா சபை 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த சபைக்கு சோதனை வந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்கு அதே சோதனைகள் வரத்தான் செய்கிறது. சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறோம். நமக்கு சோதனை வருகிறது, வேதனை வருகிறது, பலவிதமான போராட்டங்கள் வருகிறது. ஒன்று செய்து முடித்த உடனே மற்றொன்று வருகிறது. ஒரு பிசாசு போனால் 7 பிசாசு வருகிறது. இதே தான் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் சோர்ந்து போகிறோமா? எல்லா சோதனையிலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்கிறோம். பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு அதான் சொல்றார், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். எபேசு சபைக்கு சொல்லுகிறார் பாருங்க, 2-3 வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அவர்கள் சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். எபேசு சபை, எபேசு சபை அப்போஸ்தலர்களாலே உருவாக்கப்பட்ட சபை. எருசலேம் சபை முதலாக உருவாக்கப்பட்டது. அந்த எருசலேமில் உள்ள மூப்பர்கள் அப்போஸ்தலர்களையும் அநேக ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி பல இடங்களுக்கு அனுப்பினார்கள். அப்படி அனுப்பப்படும் போது உருவாக்கப்பட்டதான் இந்த எபேசு சபை. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அங்கே வந்து கொண்டு நாங்களும் அப்போஸ்தலர்கள் தான் என்று வேஷம் போட்டு வந்தார்கள். ஒளியும் தூதனுடைய வேஷத்தை தரித்தவர்களாக வந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லை என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் எபேசு சபையார்.
பொறுமையாக இருந்தார்கள். அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டார்கள். எனவே அவங்க எழுதுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். ஒவ்வொரு சபையாரும் பொய்யர்களை கண்டறிய வேண்டும். வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்களா என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் கதைகளை சொல்லுவார்கள். வசனத்தை கொண்டு வராத எந்த ஒரு சகோதரனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். எனவே கவனமாக இருங்கள். மேலும் என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் உணர்த்தின காரியங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனையோ பாடுகள் வருகிறது. கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு உபத்திரம் வருகிறது. பச்சை மரத்துக்கே அப்படி என்றால் பற்ற மரமாகி உங்களுக்கு என்னவோ என்று சொன்னார். ஆக நமக்கு பாடுகள் வருகிறது, பயப்படாதே என்று சொல்கிறார். எவ்வளவும் பயப்படாதே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசு ஓட்டம் பிடித்து விடுவான், நம்மை பார்த்து அரண்டு போய் விடுவான். அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அப்போஸ்தலர்கள் காவலிலே போடப்பட்டார்கள், உபத்திரவத்தை அனுபவித்தார்கள், கால்களிலும் கைகளிலும் விலங்கிடப்பட்டார்கள். பவுல் சீலாவெல்லாம் விலங்கிடப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த விலங்கோடு கூட அவர்கள் பாட்டு பாடும்போது பெரிய எர்த்குவேக் உண்டானது, கட்டுகள் எல்லாம் கலன்று போனது. சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்து கொள்ள போனான். நாங்கள் எங்கேயும் ஓடவில்லை, இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது. ஆக கட்டுண்டவர்களை விடுதலை செய்தார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பூட்டப்பட்ட சிறைச்சாலை பூட்டப்பட்டதாகவே இருந்தது. ஆனால் பேதுரு வெளியே வந்து விட்டார். கர்த்தர் அற்புதமானவர். அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் சொல்லுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். எனவே நீங்கள் பயப்படாதீர்கள். ஒருவேளை பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எல்லா சபைகளுக்கும் அதைத்தான் சொல்றார். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இன்றைக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் குறைவான நாட்களில் உண்மையாக இருக்கிறார்கள். ஏதோ 40 நாள் இருப்பதை போல இருந்து விடக்கூடாது. எல்லா நாளுமே உண்மையாக இருக்க வேண்டும். 40 நாள் இருந்து விட்டால் மட்டும் போதுமா? அந்த 40 நாள் விட்ட காரியத்தெல்லாம் சேர்த்து செய்வது அது என்ன பக்தி? மரண பரியந்தம் உண்மையாயிரு. வேதம் அதுதான் சொல்லுகிறது. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்க போகிறார். அதை தருவேன் என்று சொல்லுகிறார். Be you faithful unto death and I will give thee a crown of life. ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்க போகிறது. அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த சந்தோஷத்தோடு இருங்கள். கடைசியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11-13 வசனங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். உங்களை என்னையும் நித்தியத்திற்கு அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியிலே அல்ல. இந்த பூமி நிரந்தரமானதே அல்ல, ஏதோ தற்காலிகமானது. நித்தியமானவரோடு வாசம் செய்ய போகிறோம். எனவே சீக்கிரமாக வரப்போகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை ஒருவனும்
எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு. நம்முடைய விசுவாசம் பறிபோய்விடக்கூடாது. விசுவாசத்தினாலே முற்பிதாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாக மாறுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அன்பானவர்களே, ஜெருசலேம், எபேசு, சிமிர்னா அநேக சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளுக்கெல்லாம் நீங்கள் போய் சென்று பார்ப்பீர்கள் என்றால் பெரிய பெரிய தூண்கள் நிற்கும். மற்றவைகள் எல்லாமே இடிந்து போய்விட்டது. அந்த தூண்கள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு தூணாக உங்களை மாற்றுவேன் என்று சொல்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் சபை கட்டடங்கள் கட்டும்போது பெரிய பெரிய தூண்களை நிறுத்தி கட்டினார்கள், சாலமோன் முதற்கொண்டு. அந்த மாதிரி அந்த ஆலயத்திலே தூணாக அவைகள் நிற்பதைப் போல உங்களை நிலைநிறுத்துவேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். யாரை? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். நித்தியமானவருடைய ராஜ்யத்திலே நாம் தூணாக இருப்போம். அதை நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதி. ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் அங்கே எழுதும்போது காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு காதுகள் இருக்கிறது. இந்த காதுகள் வழியாக நாம் கேட்கிறோம். விசுவாசம் கேட்பதனாலே வருகிறது. காது வழியாக கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. அதே போல இந்த வசனத்தை காது உள்ள யாவருமே கேட்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் கேட்க வேண்டும். தேவனை அறியாதவர்கள் கூட கேட்க வேண்டும். ஆக காது எல்லோருக்குமே இருக்கிறது. இந்த உலகத்திலே காது இருக்கிற எல்லோருமே அதை கேட்க வேண்டும். எனவே தான் அது வேதாகமும் அப்படியாக பேசுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அன்பானவர்களே, நமக்கு சோதனை பல வகையிலே வருகிறது. அந்த சோதனைகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சோதனைகள் வரும்போது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனையிலிருந்து லோத்தை ரட்சித்த தேவன் உங்களையும் என்னை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். சோதனைக்காரன் கொண்டு வந்த சோதனையை இயேசு ஜெயித்தார். 3 முறையுமே அவனை ஜெயித்தார். அவரை விட்டு விலகினார். உங்களையும் சோதனைக்காரன் சோதிப்பான். யோபுவை சோதித்தது போல நீங்கள் உண்மை உத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது தேவ சமூகத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அது மாத்திரமல்ல, சோதனை காலத்திலிருந்து உங்களை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய சோதனையிலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் ஜீவ கிரீடத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவுளம் பெற்றிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக அவர் நிறுத்த அறிந்திருக்கிறார். நீங்கள் நானும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக கடந்து செல்வோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, சோதனை காலத்திற்கு எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் சகிக்க எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களை வழிநடத்தியல்ல வேண்டுமாய் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Behold, I come quickly. Hold fast that which you have, that no one take your crown. Amen. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. ஆமென். Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.